கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி கேரளா கிளம்பிட்டோம். சரி கேரளாவுல எங்க போலாம்? அப்புட்ன்னு முடிவு பண்ணும்போது, பாலக்காடு மாவட்டத்தில இருக்கக்கூடிய கொல்லங்கோடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லங்கோடு கிளம்பிட்டோம். போற வழி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்ததுங்க. 2 சைடும் தென்னை மரம், அதே மாரி வயல்வெளிகள் அப்படி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். போக போக வண்டியில போற சுகமே சுகம்தாங்க. அந்த அளவுக்கு அழகா இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, முதல்ல எங்க போலாம்? அப்படின்னு முடிவு பண்ணி போம்போது, பழமையான ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அங்க போலாம் அப்படின்னு உள்ள போயிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதலமடா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. இதில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சைடுமே வந்து ரயில்வே ட்ராக். சென்டர்ல வந்து ஆலமரங்கள். விழுதுகளோட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அப்படியே சுத்தி பார்க்கும்போது நமக்கே தன்னை மறந்து அப்படியே அழகா இருந்தது. அப்படியே இந்த சைடும், அந்த சைடும் பார்த்தீங்கன்னா, மரங்கள் சூழ்ந்து இருந்ததுங்க. இங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான இடம். இங்க நெறையா படங்கள்லாம் ஷூட் பண்ணதா சொல்லப்படுதுங்க. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க அந்த இடம். அடுத்து சீதர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். பசி சரியான பசி. ஏதாவது ஹோட்டல் கடை இருக்கான்னு பார்த்தோம். ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் கடை இருந்தது. கூடாரம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ன்னு. அப்படியே உள்ள போனோம். அப்படியே என்னென்ன இருக்குன்னு கேட்டா, சாப்பாடு இதெல்லாம் இருக்கு. எது வேணுமோ நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி இதெல்லாம் இருக்கு அப்புட்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், சாப்பாடு வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு, சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணோம். வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். மீன் இருக்குதுங்க அப்புட்னாங்க. என்ன மீன்? அயில மீன் இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அயில மீனுக்கு ஆர்டர் பண்ணோம். அப்படியே சுட சுட கொண்டாந்து வச்சாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. சரின்னு சாப்பிட்டா உண்மையிலே சின்ன கடையா இருந்தாலும் சாப்பாடு வேற லெவல்ல இருந்ததுங்க. நீங்களும் இந்த சைடு போனீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு பாருங்க. அதேமாரி சீதர்குண்டுக்கு போற வழி எனக்கு தெரியல. சரி அந்த ஹோட்டல் ஓனர்ட்டயே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அவரு தான் சொன்னாரு, "இந்த வழியா போங்க. அப்படியே பக்கம் தான்" அப்படின்னு சொன்னாரு. அந்த வழியா அப்படியே கிளம்பிட்டோங்க நாங்க. சீதர்குண்டு போற வழி பூராமே பார்க்கறக்கு அழகா இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல்ல வந்து வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகா, அற்புதமா இருக்கும். சரி அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம். எதுக்காப்புல ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலையில வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்குங்க. தூரத்தில நின்னு பார்க்கும்போது அப்படியே வெள்ளி மாரியே நமக்கு தெரியும். அதேமாரி போற வழியில பச்சை பசேல்னு வயல்வெளிகள், அதேமாரி கரும்பனை கூட்டம். இந்த அளவுக்கு அழகா இருக்குங்க இந்த இடம். இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லியம்பதி மலைச்சாரல்ல தாங்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நடு காட்டுக்குள்ள இருக்குங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்தவுடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல போய் லைன்ல நின்னு டிக்கெட் எடுக்கணுங்க. இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, காசு கையில வாங்க மாட்டாங்க. ஜிபே தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால வந்து நெட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க வந்து வைஃபை கனெக்ஷன் நமக்கு குடுக்குறாங்க. அதன் மூலியமா நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாங்க. இப்ப டிக்கெட் எடுத்து வெளியில வந்துட்டோம். வெளியில வந்தோனே, அங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட குடுத்து இந்த டிக்கெட்ட என்ட்ரி பண்ணிட்டு, அப்படியே மேல போகணுங்க. மேல போற வழி வந்து சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாங்க போனது வந்து விழா காலங்கிறனால, கூட்டம் சரியான கூட்டமா இருந்ததுங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். போக போக சட சட சடன்னு ஒரே தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 2 சைடும் பார்த்தீங்கன்னா, கம்பியெல்லாம் வச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து அழகா இருந்ததுங்க அந்த காடு. காடுனா சரியான காடு. சரின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில போக போக பார்த்தீங்கன்னா, தண்ணியோட சவுண்ட் வந்து காத பொளந்ததுங்க. அந்த அளவுக்கு வேகமா அழுகுது. சரி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில வந்துட்டோம். அப்படியே பக்கத்தில நின்னு பார்த்தா, வேற லெவல்ல இருந்ததுங்க. ஏன் இந்த கம்பி கட்டி வச்சிருக்காங்கன்னா, உள்ள யாரும் விழுந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில இந்த தண்ணி விழுகிற இடத்த நம்ம பார்க்கலாம். அது வேற லெவல்ல இருந்தது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபேமிலியோடலாம் வராங்க. நெறைய பேர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருந்து ரசிக்கிறாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க. அதேமாரி ஃபேமிலியோட வர்றதுக்கு அழகான இடங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதுவும் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கலாம். நீட்டான இடங்க. வாங்க வந்து ரசிச்சு பாருங்க. அடுத்து நாங்க பார்க்க வந்த பகுதி வந்து சிங்கஞ்சீரா. இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியிலயும் பார்த்தீங்கன்னா, ஆலமரங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ஆலமரம் தாங்க இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, சரியான விழுதுகளோட இருக்கும். இந்த இடத்துல ஏன் இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறாங்க? இவ்வளோ ஆட்கள் ஏன் வர்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இயற்கையிலே ஒரு அமைஞ்ச ஒரு கோயில் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு தான் வராங்க. இந்த கோயில்ல வந்து நம்ம தொழில் நல்லா நடக்கணும், அதேமாரி வீடு கட்டணும், அதேமாரி கல்யாணம் நடக்கணும், இந்த மாரி பல விதமான வேண்டுதலுக்கு வேண்டி இங்க வர்றாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிருச்சுன்னா, அதுக்குண்டான பொருட்களையும் கொண்டு வந்து இங்க வந்து கட்டிட்டு போறாங்க. இதுபோக கோழி இந்த மாரி உள்ள பொருள்கள்லாம் இங்க கொண்டு வந்து விடுறாங்க. ஏன்னா, நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போறாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அழகான இடம். இங்க 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, அங்கங்க தண்ணிகள் வந்து அதிகமா இருக்குங்க. அதேமாரி ஆலமர வேர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள பார்க்கறதுக்கு ஆச்சரியப்பட வைக்கும். அவ்வளோ பெரிய வேர்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து எத்தன ஆண்டு காலமா இங்க இருக்குது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய வேர்களா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் ஒரு காட்டுப்பகுதி இந்த இடத்துல இருக்குதா? அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காடா இந்த இடத்துல இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, சாமிய கும்பிட்டுட்டு இந்த சைட்லாம் சுத்தி பாருங்க. பார்க்கறக்கு அழகா இருக்குங்க. நீங்களும் இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா, அது இந்த இடத்த மட்டும் பார்க்காம, அந்த சைட்லாம் போய் சுத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்தோட அழகு தெரியுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான இடங்க இது.
அதான் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டேன். எப்புட்றா இந்த மாரி இடங்கள்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழகா பாதுகாத்து இந்த வருஷத்துல இந்த மாரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. வாங்க வந்து பாருங்க. நீட்டா இந்த ட்ரிப் வந்து திருப்தியா இருக்குங்க.